கொழும்பு நகரத்தின் நடுப்பகுதியில் பழமையான ஒரு கட்டிடம் அமைதியாக நிற்கின்றது. இது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. இது நூற்றாண்டுகளை கடந்து வந்த ஒரு மர்மமான இடம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போது மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ் இருக்கும் இடமாக மாறிவிட்டாலும் இதன் கடந்த காலம் இன்னும் பல கேள்விகளை எழுப்புகின்றது. இதுதான் ஓல்டு டச் ஹாஸ்பிட்டல் கொழும்பு. இந்த இடத்தில் உண்மையிலேயே ஏதாவது மர்மம் இருக்கிறதா, இல்லை என்றால் இது பேசுபவர்களின் கற்பனையா என்று இந்த காணொளி விரிவாக பேசுகின்றது. ஒரு காலத்தில் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் போராடியவர்கள் இருந்த இடம் இன்று சிரிப்புகளால் நிரம்பி இருந்தாலும் அந்த சுவர்களுக்குள் மறைந்த கதைகள் இன்னும் அமைதியாக காத்திருக்கின்றன. அது 17ஆம் நூற்றாண்டு கால பகுதி. அந்த கால பகுதியில் டச்சு ஆட்சி காலத்தில் இந்த கட்டடம் ஒரு மருத்துவமனையாக கட்டப்பட்டது. போரில் காயமடைந்த படையினர், கடுமையான நோய்களால் அவதிப்பட்டவர்கள் அனைவரும் இங்கே கொண்டு வரப்பட்டனர். ஆனால் அவர்களில் எல்லோரும் உயிருடன் வெளியே வரவில்லை. பலர் இங்கேயே தங்களின் கடைசி மூச்சை விட்டார்கள். ஒரு இடத்தில் வலி, துன்பம், மரணம் அதிகமாக நடந்தாள். அந்த இடம் வெறும் கட்டடம் அல்ல என்று சிலர் நம்புகின்றார்கள். அந்த இடங்களில் ஏதாவது அமானுஷ்யங்கள் நிறைந்திருக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றார்கள். ஆனால் ஓல்டு டச் ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான அமானுஷ்யங்களும் இல்லை என்று இதுவரையும் அறியப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிகாரபூர்வமாக இல்லை என்றாலும் அங்கே சிலர் தாங்கள் சில விடயங்களை கண்டதாக கூறுகின்றார்கள். இங்கே அந்த துன்பமான தருணங்கள் நடந்த நேரத்தில் இன்னும் அது ஏதேனும் ஒரு வடிவில் தொடர்ந்தும் நடந்து கொண்டு இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இரவு நேரங்களில் யாருமே இல்லாத அந்த தருணங்களில் காலடி சத்தங்கள் கேட்கும் என்று சொல்கின்றார்கள். கதவுகள் தானாகவே திறக்கும் என்கின்றார்கள். யாரோ அருகில் நின்று தங்களை பார்ப்பது போன்ற உணர்வு எழுவதாகவும் சொல்கின்றார்கள். இதையெல்லாம் யார் சொல்கின்றார்கள்? அங்கே காவலாளிகளாக பணிபுரிந்த சிலர்தான் இந்த கூற்றுக்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சொன்னார், நான் ஒருத்தனாக இருந்தேன், ஆனால் யாரோ என்னை பின்தொடர்வது போலே நான் உணர்ந்தேன் என்றார். இன்னும் ஒருவர், நான் ஒரு நிழல் நகர்கின்ற மாதிரியாக உணர்ந்தேன், ஆனால் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே எதுவுமே இல்லை என்றும் கூறியிருக்கின்றாராம். இவையெல்லாம் உண்மையா அல்லது மனிதர்களின் கற்பனையா? சிலர் சொல்வது இது பழைய கட்டடத்தின் சத்தம் என்று. ஆனால் சிலரினுடைய மனதில் அது ஒரு பயத்தை உருவாக்குகின்றது. ஆக இது ஒரு பழைய கட்டடம் மட்டுமல்ல, இது நினைவுகளின் கல்லறை. இங்கே என்ன நடந்தது, இப்போது என்ன நடக்கிறது, அதன் உண்மை இன்னும் ஒரு மர்மமே. இந்த மாதிரியான மர்மமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு திகில் கதையுடன் சந்திப்போம்.